ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த தொடரிலே நாம் இன்று பார்க்க இருக்கும் வாக்கியம், இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போல. இப்போது இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை வரிசையாக பல ரகசியங்களை, வாக்கியங்களை, தத்துவங்களை சொல்கிறத நம்ம பார்த்து வரோம். முந்தைய வாக்கியமாக ரகசியமாக இங்கு உண்டு என்றேனோ பிரகலாதலை போல அப்படின்னு சொன்ன திருக்கோளூர் பெண் பிள்ளை இந்த வாக்கியத்தில் இங்கு இல்லை என்றேனோ ததிபாண்டனை போல அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப நம்ம ஆச்சரியமான ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது இங்கே இல்லைன்னு சொல்லக்கூடிய ததிபாண்டனை பற்றிய ஒரு கதையை பார்க்க போகிறோம். இந்த அவதாரங்களில் ராமாவதாரத்தை பற்றி தான் ரொம்ப விமர்சையாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகப்பெரிய காப்பியமான ராமாயணம் இருக்குது. இந்த ராமாயணத்தினுடைய மூல காதை நமக்கு வால்மீகி தந்தது, தமிழில் நமக்கான பொக்கிஷம் கம்பன் கொடுத்தது. இந்த ரெண்டு ராமாயணத்துலேயுமே பார்த்தோன்னா பாலகாண்டம் அப்படிங்கிற பகுதி இருந்தாலும் இந்த பாலகாண்டத்தில் பெரும் பகுதி தசரதனுக்கு எப்படி இந்த 4 பேர் புதல்வர்களாக பிறந்தார்கள் அப்படிங்கிற கதைக்கு வந்துடுறது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த உடனே நேரடியாக விஸ்வாமித்திரர் தாடகவதத்துக்கு அழைத்து கொண்டு போகிற அந்த பகுதிக்கு போயிடும். அது வால்மீகியானாலும் சரி, கம்பனானாலும் சரி, பால்யத்தில் ராமன் என்ன பண்ணினா, என்னென்ன சேட்டைகள் பண்ணினா, இது எதுவுமே அதில் இல்லை. ஆனால் நமக்கு கிடைத்த அரும்பெரும் பொக்கிஷம் என்னென்னா கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் யசோதையின் மகனாக வந்ததிலிருந்து ஒவ்வொரு மணித்துளியும் அவன் பண்ணின லீலைகளை எல்லாம் நம்ம பாகவத புராணங்கள்லேயும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலையும் எண்ணற்ற மகான்களுடைய அவர்களுடைய படைப்புகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளை செய்த லீலைகள் எல்லாம் பாரதி வரைக்கும் எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறான். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லைன்னு அவனுடைய அழகு, அவன் பண்ணின லீலைகள் அப்படிப்பட்ட அபரிவிதமானவை. அந்த லீலைகள் எல்லாமே கேட்க கேட்க இன்பம் தரக்கூடியவை. இன்னும் சொல்லணுமானா பல நாட்டுப்புற பாடல்கள், பல நாட்டுப்புற கதைகள் எல்லாமே இந்த கண்ணனுடைய லீலைகளை மையமாக கொண்டதாகவே இருக்கிறது. அவ்வளவு லீலைகள் பண்ணது. பெரியாழ்வார் அவனை பிறந்ததிலிருந்து அவனை தொட்டிலிட்டு காப்பிட்டு அப்படி ஒவ்வொரு பருவமாக பாடி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தையே நமக்கு தமிழில் கொடுத்துருக்கிறார். அவ்வளவு வளமையான அவனுடைய லீலைகளை நம்ம அதில் பார்க்கலாம். அப்படி அவன் ரொம்ப அழகாக ஆயர் குலத்திலேயே பிறந்தாலும், வீடுலேயே மாடு செல்வ செழிப்பு நிறைந்திருந்தாலும் அவனுக்கு இந்த பாலும் தயிரும் வெண்ணையின் மேலே ஒரு தீராத மோகம் இருந்துகிட்டே இருந்தது. யசோதை எவ்வளவு அழகாக தன்னோட பிள்ளை அப்படிங்கிறதுனால பாலூட்டி சீராட்டி வளர்த்து அவனுக்கு பாலெல்லாம் கொடுத்து வெண்ணெயெல்லாம் கொடுத்தாலும் அவனுக்கு இன்னும் பசி தீராதான். அவன் இந்த வையத்தையே உண்டு மிழ்ந்தவன். அவன் அம்மா கிட்ட எனக்கு இந்த வெண்ணெய் பத்தலைன்னு கேட்பானா. வெண்ணெயை சாப்பிட்டுட்டு வெண்ணெய் என் தொண்டையில் சிக்கின்னு இருக்கு அம்மா, எனக்கு சாப்பிட பால் தான்னு கேட்பானா. இப்படியெல்லாம் இந்த குழந்தை செய்கின்ற எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டக்கூடியவள் யசோதை. அப்படி இருந்தாலும் அவள் பார்த்து அவள் எடுத்து வைத்திருக்கிற பொருட்களை அவளுக்கு தெரியாமலேயே, பொருள்னா என்ன, வெண்ணெயை அவளுக்கு தெரியாமலேயே திருடி சாப்பிடுவது கண்ணனுக்கு கை தேர்ந்த கலை. இதில் அவனுக்கு கூட்டாளி அவனோட அண்ணா பலராமன். பலராமனும் கண்ணனுமாக சேர்ந்து இந்த வெண்ணெயை களவாடி சாப்பிடுவதில் அவர்களுக்கு பேரானந்தம். இதை திருமங்கை ஆழ்வார் சொல்லும் பொழுது கூட சொல்லுவார், ஒரு நாள் காரார் தயிரை கடைந்திட்டு, அதாவது நல்ல குழந்தையெல்லாம் காலத்தால் எழுந்து வேலையெல்லாம் செய்து குழந்தைய நல்லா தூங்க வச்சுட்டு அவள் தயிரை கடையிறா யசோதை. கடைஞ்சிட்டு இந்த தயிரை கீழே வச்சா வெண்ணெயை இவன் சாப்பிட்டுடுவான்னு நல்ல மோரார் உரியிட்டு அதை மேலொரு இடத்துல வச்சு அவனுக்கு எட்டாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு, இனிமேல் கண்ணனுக்கு எட்டாத பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியில் போகிறாளாம். பார்க்குறா குழந்தை தூங்குறான்னு. வெளியில் போனவள் பக்கத்து வீட்டில் யார்ட்டையோ பேசின்னு இருந்துட்டு திரும்பி பார்த்தா முன்பிருந்த தானத்தே கிடந்தானா. இவ்வளோ நேரமாயும் அம்மா பேச போனால் எவ்வளோ நேரம் பேசுவான்னு தெரியும். பேசிட்டு பார்த்தா கூட முன்பிருந்த தானத்தை அவ போகிறப்போ எப்படி விட்டுட்டு போனாலோ அதே போல் இருந்தானா.
ஆனால் இந்த கள்வன் என்ன பண்ணியிருக்கான், அம்மா இப்படி போனதும் கண்ணை திறந்து பார்த்தான். ஆஹா, வெண்ணெய் இங்கே இருக்கான்னு நேராக போனான் உரிக்கு. கீழே இருந்த பானையை கமுத்தி போட்டான், ஏறினான், உரியில் இருக்கிற வெண்ணெயை சாப்பிட்டான். பக்கத்தில் பார்த்தான் மோர். கண்ணனுக்கு மோர் இருக்கும் பானையை பார்த்தால் பிடிக்காது. தூக்கி போட்டு உடைத்தான். வந்த இடத்திலேயே படுத்துட்டான். அம்மா வந்து பார்த்தா குழந்தை தூங்குறது. அதுக்கப்புறம் தான் அவள் தான் ஏற்றி வைத்த உரிய பார்க்குறா. அங்கே வெண்ணெயை காணும், மோர் குடம் உடைந்திருக்கு. ஆறாம் இது செய்தீர், நீராம் இது செய்தீர் அப்படின்னு கேட்பா. எப்பா, யாருப்பா இதை எடுத்தா, நீயா இதை சாப்பிட்ட அப்படின்னு வயிறில் அடித்து கொண்டாளாம். ஏன்னா இவ்வளவுத்தையும் சாப்பிட்டா குழந்தைக்கு ஜீரணமாகாதே அப்படின்னு அம்மாவுக்கே உள்ள ஒரு கவலையில் அவள் வருத்தப்பட்டாள். இது மட்டும் இல்லாமல் கண்ணன் தன் வீட்டில் சாப்பிட்டது இல்லாமல் ஆயர்பாடியில் அனைத்து இல்லங்களில் இருக்கிற வெண்ணையும் அது கண்ணனுடையது தான். எந்த வீட்டுக்கு வேணாலும் போவான், அவர்கள் இல்லைன்னா அந்த வெண்ணெயை எடுத்து சாப்பிடுவான். இதற்கு அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே அவனுக்கு இதில் துணை போவார்கள். எல்லாரையும் சேர்த்து கொண்டு அவன் இந்த வெண்ணெயை திருடி சாப்பிட்றதையே வழக்கமாக கொண்டிருந்தான். இப்படி அவன் ஒரு நாள் ஒரு வீட்டில் வெண்ணெயை திருடி சாப்பிடும் பொழுது கையும் களவுமாக மாட்டிக்கொண்டான். மாட்டின்ற உடனே அங்கே இருக்கிற கோபிகைகள் எல்லாம் கண்ணனை அழைத்து கொண்டு யசோதையிடம் போனார்கள். இதுக்கு முன்னாடியும் பல தடவை இவர்கள் யசோதையிடம் சொல்லியிருக்கிறார்கள். யசோதை, என் பிள்ளை, இவர்கள் எல்லாரும் வந்து இவனை பற்றி புறம் சொல்லி கொண்டு போகும்போது அவன் யசோதை கிட்ட ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி, அவர் ரொம்ப அப்பாவியாக முகத்தை வச்சுருக்க, இவர்களுக்கும் சொல்ல முடியாமல் வந்து விடுவாள். கையும் களவுமா பிடித்து கொண்டு வருகிறோம்னு போனவர்களுக்கு இன்றைக்கி அவன் கையும் களவுமா பிடிப்பட்டான். பிடித்தவனை கொண்டு வந்து யசோதையிடம், அம்மா பாரு உன் பிள்ளையோட லட்சணத்தை, அவன் தான் ஒன்றும் செய்ய மாட்டானியே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இப்படி திருடிட்டான், இங்கே வந்து பானையை உடைத்தான், கேட்ட பெண்ணுக்கு முடியை பிடித்து இழுத்தான், இவளை எச்சரித்தான், இப்படி எல்லா புகார்களோடும் வர யசோதைக்கானா ஒரு பக்கம் அவன் மீது பாசம் வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பிள்ளையால் இவ்வளோ கெட்ட பேர் வருது, இவ்வளவு வம்பையாக இழுத்துட்டு வருவான்னு அவளுக்கு ரொம்ப கோபம் வருது. கையில் கிடைத்த ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு இந்த கண்ணனை அடிக்கிறேன்னு வரா. யசோதையை அடிக்க வரும்போதெல்லாம் கண்ணன் இருக்கானே என்ன பண்ணுவான்னா ரொம்ப அஞ்சி நோக்கும் அந்நோக்கும், ரொம்ப பாவமாக அப்படி யசோதையை பார்ப்பானா. இந்த மாதிரி ஒரு பாவமான குழந்தை எங்கேயாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரியே அஞ்சி நோக்கும் அந்நோக்கும். அவள் கையை ஓங்க இவன் நோக்க அவளுக்கு அந்த கையை கீழே போட்டு ஐயோ இந்த குழந்தைய போய் நம்ம அடிக்கலாமான்னு விட்டுடுவாளாம். அப்படி பண்ணுவானாம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே உதட்டை சுழிப்பானாம். செவ்வாய் கொப்பளிக்க அப்படியே வாயெல்லாம் உதடெல்லாம் குமிச்சுண்டு அழற மாதிரி வந்து கண்ணில் நீர் முட்டி காட்டுவானா. யசோதை அப்படியே கட்டிண்டு குழந்தைய அடிக்காமல் விட்டுடுவாளாம். இன்னைக்கு உன்னுடைய சாகசம் எல்லாம் என்கிட்ட செல்லாது, என்னவா இருந்தாலும் இதோ வரேன்னு கம்பை எடுத்துக்கொண்டு துரத்த கண்ணன் அவளிடம் இருந்து தப்பித்து ஓடுறான். ஒவ்வொரு இடமா ஓடுறான். இந்த குழந்தைக்கு தெரியாதா அம்மாவை எப்படியெல்லாம் ஏமாற்றி ஓடணும்னு. இப்படி ஒவ்வொரு இடமாக ஓடி அவன் வரக்கூடிய இடம்தான் இந்த ததிபாண்டனுடைய வீடு. இந்த ததிபாண்டன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இதற்கு 2 விதமான கதைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, பாண்டங்கள் மண் பானைகளை செஞ்சு விற்கக்கூடியவன் இந்த ததிபாண்டன். இன்னொன்று வந்து ததிபாண்டன், அதாவது தயிரை வைக்கக்கூடியவன், தயிர் பானையை வைத்திருக்கக்கூடியவன், ஒரு யாதவ குலத்தை சேர்ந்தவன். அவனுடைய தொழிலே என்னென்னா பானையில் தயிரை வைத்திருந்து அப்படி ஊர் வழியாக சென்று எல்லாருக்கும் இந்த தயிரை கொடுத்துட்டு விற்றுட்டு வந்து வீட்டில் வைக்கக்கூடியவன். அப்படி இந்த தயிர் பானையை உடையவன் இந்த ததிபாண்டன். இந்த ததிபாண்டவன் ஒரு மிகப்பெரிய பக்திமான். அவனுக்கு இந்த ஆயர் குலத்தில் வந்திருக்கிறக்கூடிய கண்ணன் வேறு யாரும் இல்லை, எம்பெருமான்கிற ரகசியம் தெரிந்த ஒரு பக்திமான். ஆனால் அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு கண்ணன் எப்பொழுதெல்லாம் விளையாடுறானோ வெளியில் இருக்கானோ அவனை பார்த்து ரசிக்கக்கூடியவன், பேரானந்தம் அடையக்கூடியவன் இந்த ததிபாண்டன். ததிபாண்டன் அன்னைக்கு தன்னுடைய தயிரை எல்லாம் விற்றுட்டு அவன் வீட்டில் வந்து அந்த பானையெல்லாம் கவுத்திட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான். நேர ததிபாண்டன் கிட்ட கண்ணன் ஓடி வரான். ததிபாண்டா அப்படின்னு கூப்பிடுறான். என்ன கிருஷ்ணா, உனக்கு என்ன வேணும்? ததிபாண்டா எங்கள் அம்மா என்னை அடிக்க தேடி வரா, யசோதா அம்மா கம்பு எடுத்துன்னு வரா. ஐயோ, உன்னை போய் யாராவது அடிப்பாளா? ஆமாம் ததிபாண்டா, என்னை காப்பாத்துறியா? நான் உன்னோட பானைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறேன், எங்கள் அம்மா வந்தா நான் இங்கே இல்லை சொல்லிடுறியா அப்படின்னு கேட்குறான். ததிபாண்டனும் ஓ சரி சொல்லிடுறேனே அப்படின்னு அவன்கிட்ட இருந்த ஒரு பானை, அவன்கிட்ட நிறைய பானைகள் வச்சுருக்கான். அதில் ஒரு பானைக்கு அடியில் அவன் கண்ணனை உள்ள நுழைய சொல்லி கமுத்தி மூடி, இது ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கணும்னா அவனும் அந்த பானை மேலே ஏறி உட்கார்ந்துன்றான்.
கண்ணனை தேடின யசோதை ஒவ்வொரு இடமா போய் இந்த இந்த பக்கமாக தான் போனது தெரிஞ்சுதுன்னு ததிபாண்டனுடைய வீட்டுக்குள்ளேயும் ஓடி வரா. ததிபாண்டா, கண்ணன் இங்கே வந்தானா அப்படின்னு கேட்குறான். ததிபாண்டனுக்கு ஏற்கனவே கண்ணன் என்ன சொல்லியிருக்கான், அம்மா தேடி வருவா யசோதை, வந்தால் நான் இல்லைன்னு சொல்லிடுன்னு. அதனால் யசோதை கேட்ட உடனே கண்ணன் சொல்கிறான், கண்ணன் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறான். ததிபாண்டவன் நல்லவங்கிறதுனாலையும் அவன் சொன்னது வாக்கு நன்னா இருந்தது அப்படிங்கிறதுனாலையும் யசோதை நம்பிண்டு, சரி இந்த கழுதை எங்கே தான் போனான், எப்படியா ஆனாலும் அவன் எங்கிட்ட தானே வரணும், அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யசோதை அரண்மனையை பார்த்து போயிடுறான். அவள் போனது தெரிஞ்ச உடனே கண்ணன் ததிபாண்டனை கூப்பிடுறான். ததிபாண்டா அப்படின்னு கேட்குறான். ததிபாண்டன் காதில் கேட்காத மாதிரியே இருக்கான். திருப்பி தட்டுறான். ததிபாண்டா, அம்மா யசோதா அம்மா போயிட்டா, நீ என்னை கொஞ்சம் வெளியில் விடுறியா, எனக்கு இங்கே ரொம்ப மூச்சு முட்டுறது அப்படின்னா. ததிபாண்டன் கேட்டுட்டே சொன்னான், கண்ணா, நான் ஒரு நிபந்தனையில் உன்னை விடுறேன், நீ சரின்னு சொல்லு, அப்படின்னா தான் நான் உன்னை விடுவேன்னு. சீக்கிரம் சொல்லு ததிபாண்டா, எனக்கு இங்கே ரொம்ப மூச்சு முட்டுறது, எனக்கு போகணும், அம்மா வேற என்னை தேடுவா அப்படின்னு கண்ணன் சொல்ல, ததிபாண்டன் சொல்கிறான், எனக்கு நீ வாக்களி, மோட்சம் அளிப்பேன்னு வாக்களி, எனக்கு மோட்ச சாம்ராஜ்யம் தருவேன்னு சொல்லு, அப்போ தான் உன்னை வெளியில் விடுவேன்னு. அப்போது ததிபாண்டன் சொல்கிறான், மோட்சம் கேட்டவன், எனக்கும் நீ ஒளிஞ்சிருந்திய இந்த பானை, இதுக்கும் சேர்த்து நீ மோட்சம் அளிப்பேன்னு கூடன்னு. இவ்வளோதானா, தரேன், உனக்கும் உண்டு, உன் பானைக்கும் மோட்சம் தரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ததிபாண்டன் கண்ணனை வெளியில் விடுறான். கண்ணன் வெளியில் வரான். இந்த வைபவத்தை தான் சொல்கிறார் நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை, இங்கு இல்லை என்றேனோ ததிபாண்டனை போலன்னு. இதில் என்ன தத்துவம் இருக்கிறது? எம்பெருமான் சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பவன் அவன்தான். அதைத்தான் நம்மாழ்வார் ரொம்ப அழகாக சொல்கிறார். உளனெனில் உளன், இளனெனில் இளன். அவன் இருக்கான்னு சொன்னியானா அவன் இருக்கான், அவன் இல்லைன்னு சொன்னியானா அவன் இல்லைன்னு இருக்கான். ததிபாண்டனுடைய பக்தியானது ரொம்ப ஆழமானது. கண்ணன் சொன்னால் நான் இல்லைன்னு சொல்லுன்னு, அவன் இருந்த போதிலும் அவன் பொய்யுரைத்தாலும் கண்ணன் சொன்னான், எம்பெருமான் சொன்னான், எம்பெருமான் சொன்ன சொல்லை கேட்டு அவன் இல்லைன்னு சொன்னான். இப்போ இன்னொரு கேள்வி வரும், ததிபாண்டன் தனக்கு மோட்சம் கேட்டான், அதில் அர்த்தம் இருக்கு. மண்பானைக்கு என்னத்துக்கு மோட்சம்? மண்பானைக்கும் அவன் தன்னுடைய உயிராக கருதக்கூடியது, எப்பொழுதுமே தனக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியது, தினமும் தான் தயாரிக்கும் தயிரை வைக்கக்கூடிய பாண்டமாக அது இருக்கிறது. அந்த பாண்டம் கண்ணனுக்கு மறைந்து கொள்வதற்கு உறைவிடமாக இருந்ததுனால அதுக்கும் சேர்த்து அவன் கேட்டான், அதையும் கண்ணன் அளித்தான் அப்படின்னு இந்த இடத்துல பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லுறார். அப்போது ரொம்ப அழகாக நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை, இங்கு உண்டு என்றேனோ பிரகலாதனை போலே என்று சொன்னவள் அடுத்த வாக்கியமாக இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே என்று இந்த வாக்கியத்தை எம்பெருமானாரிடம் சொல்கிறார்.